தன்னுடைய ரசிகர்களை நம்பி மட்டும் அரசியலுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவரை மாதிரி ஒரு முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மொத்தமா 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 6 கோடி பேர் ஓட்டு போடுறான். அந்த 6 கோடி பேரும் பல்வேறு ஜாதியை சேர்ந்தவன், பல்வேறு மதத்தை சேர்ந்தவன், பல்வேறு ரசிகர் ஸ்டார்களுக்கு ரசிகராக இருக்குவன். அப்போ ஒரு அரசியல் தலைவராக இருக்கவன் எப்படி இருக்கணும்னா எல்லா ஸ்டாரோடைய ரசிகர்களையும் தன் வசப்படுத்தினால்தான் ஓட்டு வாங்க முடியும். இப்போ விஜய்க்கு வந்து ஒரு தொகுதியில் வந்து இப்போ விஜய் வந்து சென்னை தொகுதியில் நிற்கிறாரு, விரும்பாகத்தில் மட்டும் அவர் ரசிகர் இருக்கிறாங்கன்னா விரும்பாகத்தில் இருக்கவரையும் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ஜெயிக்க முடியுமா? சென்னை தொகுதி எம்பி தொகுதி 6 தொகுதி இருக்குது. டி நகர், சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், மயிலாப்பூர், விருகம்பாக்கம்னு சொல்லிட்டு 6 தொகுதிகள் இருக்குது. அந்த 6 தொகுதியிலும் சேர்ந்தவர் போடணும். அப்போ நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்கள நேரடியாக சொல்கிறேன், விஜய் அவர்களும் இதை இந்த காணொலியை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது எல்லாரும் ஜெயித்த எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் கருணாநிதி அவர்களை மட்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள். தோத்த லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்குது.